ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில ஸ்டடி ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு 3 டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கே படிக்கணும், எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும். ஸோ அந்த 3 டாபிக்ஸை ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் யாரெல்லாம் வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ரிட்டையர்ட் பர்சன், ஒர்க்கிங் பர்சன் யார் வேணால் அந்த மாதிரி இந்த ஜாபை பண்ணலாம். நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ லாஸ், நோ ரிஸ்க், எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா லிங்க் நான் கம்யூனிட்டிலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், எங்கே படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஒரு இடம் வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஹால் அப்படின்ற இடத்துல படித்தோம்னா டிவி சவுண்ட் கேட்கலாம், இல்லை கிச்சன் பக்கத்துலேயே தான் இருக்கும், மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி சத்தம் கேட்கலாம். நம்ம பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் வேணும். அது நம்ம 2 வகையான மியூசிக் தான் கேட்கணும். சும்மா நல்லா பாட்டு அந்த மாதிரிலாம் கேட்டு படிக்கக்கூடாது. ஜஸ்ட் ப்ளசண்ட்டான மியூசிக். ஒன்று நீங்கள் மொபைலில் போடலாம், மெமரைசிங் மியூசிக் அப்படின்னு போட்டிங்கன்னா மியூசிக்ஸ் வரும். ஸோ அப்படியும் போட்டு படிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் படிக்கிறீங்கன்னா இங்கே விண்டோவை திறந்து வச்சுட்டு படித்தாலே நல்லா நேச்சுரலான மியூசிக் மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஸோ கூடவே நமக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த டைமில். அதனால் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் மியூசிக் வச்சுட்டு பக்கத்துலேயே விண்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படிக்கிற டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 o'clock படிக்க உட்காடுறோம் அப்படின்னா அந்த டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்காது, லைட்டான வெயில் இருக்கும். அது நம்ம மேலே கண்டிப்பாக படணும். இப்படி பட்டால் மட்டும்தான் நமக்கு விட்டமின் டி கிடச்சி ரொம்ப நமக்கு நார்மலாக விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சி இன்னும் பூஸ்டப் ஆவீங்க படிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக விண்டோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பிளான்ட், மணி பிளான்ட் வச்சுக்கலாம், அரேக்கா பாம் அப்படின்னு சொல்கிற வீட்டில் வச்சுருக்கிற ஒரு சின்ன பிளான்ட் வாங்கி வச்சுக்கலாம். நான் அழகுக்காக வைக்க சொல்ல, விச் கிவ்ஸ் யூ மோர் ஆக்சிஜன், உங்களுக்கு நிறையா ஆக்சிஜன் கொடுக்கறதுனால நான் அதை பக்கத்தில் வச்சுக்க சொல்கிறேன். இதே இதுலேயே உங்களுக்கு லைட் செட்டிங்ஸும் இருக்கும். லைட் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கணும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா உங்களோட லைட் ரைட் சைட் செட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா உங்கள் லைட் லெஃப்ட் சைட் செட் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் ரைட் சைடு ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா எழுதும்போது உங்களுக்கு அதுலேயே தான் கவனம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் மண்டை மேலே லைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் ஷேடோ விழும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் அது உங்கள் கண்ணுக்கும் நல்லது கிடையாது. அதனால லைட் பொசிஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் இதே இதுலேயே எந்த டேரெக்ஷனில் உட்காந்து படிக்கணுன்றதும் இருக்குது. நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், நம்ம வடக்கு படுக்காத, நார்த் சைடு தலை வச்சு படுக்காத. அந்த ரியாஜ் அந்த யானை கதை ஒன்று வரும், லார்ட் கணேஷாவோட ஸ்டோரியில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வடக்கு பக்கம் தலை வச்சிருந்த யானையோட தலையை எடுத்துகிட்டு வந்துட்டாரு, அதனால் நீ வடக்கு பக்கம் படுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. வை? பிகாஸ் நார்த் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சைடு நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது உங்கள் பிரெயினை அது ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நார்த் சைடு தலை வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதே போல் நீங்கள் நார்த் சைடு பார்த்து படிக்கிறது அதுவும் உங்கள் பிரெயினுக்கு நல்லது கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். எப்போ படிக்கிறது? நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி நைட் ஸ்டடி பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. பட் பாதி பேர் அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் அது பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயின் அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. வை? பிகாஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணுறீங்க, நைட் டைம் உட்காந்து ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் உங்களுக்கு சரியான தூக்கம் கிடைக்காம மறுநாள் நீங்கள் எழுந்திரிக்கிறப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த எனர்ஜியும் நிறையா இருக்காது. அதனால ஸ்டடி டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 to 8 அதுக்குள்ளே நீங்கள் எந்த டைம் வேணால் வச்சுக்கலாம். பிகாஸ் அந்த டைமில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அண்ட் பெட்டர் எல்லோரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னது அப்படின்னா மார்னிங் ஸ்டடி, ஏர்லி மார்னிங் ஸ்டடி, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மணி டு 6 மணி அந்த டைமில் படிக்கலாம். பிகாஸ் அந்த டைமில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் எப்படி படிக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோனிக்ஸ் வச்சு படிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் முகல் ரூலர்ஸ் எடுத்துக்கலாம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ ஈஸியாக மெமரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸும் எடுத்து பாட்ஷா, BHAJSA, பாட்ஷா அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக, உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு மறக்காது. செகண்ட் ஒன், பொமடோரா டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அதை பற்றிய வீடியோலாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ சின்ன சின்ன ஸ்டடி ட்ரிக்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். பிகாஸ் பொமடோரா அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரிக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மைண்ட் மேப்பிங், ஹவு டு மைண்ட் மேப் அப்படின்ற வீடியோவையும் நான் வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரப்போகிறது தான். மைண்ட் மேப்பிங் பண்ணி படிக்கலாம். நீங்கள் எதோ ஒன்று படித்தாலுமே அதுக்கான பிரான்ச்சஸ் போட்டு நீங்கள் மைண்ட் மேப் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவுக்கு கூட நான் வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுட்டு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஹவு டு ஸ்டடி அப்படின்றதுல நான் உங்களுக்கு 3 டாபிக்ஸாக பிரிச்சுருக்கேன். அந்த 3 டாபிக்ஸோட சப் டாபிக்ஸாக பிரிச்சுருக்கேன். அப்படி பிரித்தோடனே பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 6 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டுருக்கு, 7 மினிட்ஸ் ஆக போகுது. இது வரைக்கும் நான் வந்து விடாமல் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் மேப் என் கையில் இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய டயலாக் நான் வந்து எழுதி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு மைண்ட் மேப் நம்ம கையில் இருந்தால் ஈஸியாக நமக்கு அதை வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றொன்றுத்தையும் ஒரு கலரால் வந்து நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ஒன்றொன்றுத்தையும் ஒரு கலரால் மார்க் பண்ணும்போது கலர் வச்சு நீங்கள் வந்து அதோட கம்பைன் பண்ணி படிக்கிறப்போ உங்கள் மைண்டில் ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த எல்லா டெக்னிக்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.